வணக்கம் நண்பா. நண்பா, இதுக்கு வந்து கர்நாடக மாநிலத்தில் மருந்து கொடுக்குறாங்க. பத்தியம் அதிகமாக இருக்கணும் நண்பா. நண்பா, ஒரு மாதத்துக்கு தான் 2 ஆயில் கொடுக்குறாங்க. ஒரு ஆயில் வந்து எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய் தான். அதில் ஏதோ மருந்து கொடுக்குறாங்க. அந்த விளக்கெண்ணெய் என்ன பண்ணணும், நைட்டில் தடவிக்கணும், படுத்துக்கணும். மறுநாள் காலையில் சீக்கா அல்லது கடல மாவு அதை போட்டு குளிச்சுக்கலாம். இல்லைனாக்கா அவங்களே சோப்பு கொடுக்குறாங்க, ஷாம்பு கொடுக்குறாங்க நண்பா. அதை தவிர மறுநாள் காலையில் ஒரு ஆயில் கொடுக்குறாங்க. அந்த ஆயில் வந்து ஒரு நாளைக்கு 4 டைம் தடவணும். தடவிட்டு வெயிலில் நிற்கணும் நண்பா. நின்னோம்னாக்கா அது கண்டிப்பாக க்யூர் ஆகுது நண்பா. எனக்கு க்யூர் ஆகிருக்குது. நான் அதை வச்சு தான் நான் இன்னைக்கு உன் வீடியோ பார்த்தேன். அந்த மீசைக்கு தாடிக்கு கீழே வந்து 2-3 புள்ளி உனக்கு இல்லாமல் இருந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னால். இப்போ அதிகமாக இருக்குது நண்பா. மற்றவங்களுக்கு கொடுக்குறத வர முதல்ல நீ எத்தனை பேருக்கு நீ வாழ வைக்கன்னு நினைக்கிற, முதல்ல நீ கவனிச்சுக்க நண்பா. எனக்கு சந்தோஷம். ஏன்னா நீ வந்து எத்தனை பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறப்ப அந்த எண்ணம் உனக்கு நல்ல எண்ணம் நண்பா. பயப்படாத. அது வந்து ஒரு மாதத்துக்கு கொடுக்குறாங்க. அவங்க நேரிலே போய் வாங்கினா மட்டும்தான். விவசாயி தான் அவர் கொடுக்குறாரு நண்பா. அது வாங்கின்னு நம்ம வந்து பத்தி என்னன்னா, மட்டன், சிக்கன், மீன் சாப்பிடக்கூடாது. முட்டை சாப்பிடக்கூடாது நண்பா. இட்லி, தோசை சாப்பிடக்கூடாது நண்பா. டீ, காஃபி, தயிர், மோர் எதுவுமே சாப்பிடக்கூடாது நண்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பழம் வகையில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், பல பழங்கள், ஆப்பிள் சாப்பிடக்கூடாது, மோசந்தி, திராட்சை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நண்பா. புளிப்பு சம்மந்தப்பட்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது. பத்தியம் அதிகமாக இருக்கணும் நண்பா. அதால் வந்து இப்போ நான் ஒரு வருஷமாக நான் சாப்பிட்டுன்னுக்கிறேன். எனக்கு க்யூர் ஆகுது நண்பா. உன்னை பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிற பாரு. உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நண்பா. நீ வா, நீ பெங்களூருக்கு வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். எத்தனை பேருக்கு இதை போல சொல்லலாம் நண்பா. நன்றி நண்பா. நண்பா, ஒரு மாதத்துக்கு வந்து 1000 ரூபாய் நண்பா. 2 பாட்டில் கொடுக்குறாங்க. 2 லிட்டர் பாட்டில், காலி பாட்டில் ஒன்று எடுத்துன்னு போகணும். சொண்டி இது இஞ்சி, பச்சை இஞ்சி 1 கிலோ வாங்கின்னு போகணும் நண்பா. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய். அதாவது 30 நாளைக்கு அது காலி பண்ணிடணும். கன்னடம் தெரியும்னாக்கா அந்த வீடியோவை அவர் என்னென்ன சாப்பிட சொல்கிறாரு, என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த வீடியோ அனுப்புகிறேன் நண்பா. பாரு. 2வது வந்து அவருக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு 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 வாரத்துக்கு நாட்டு கத்தாழை இருக்குது நண்பா. நாட்டு கத்தாழை, அந்த கத்தாழை வந்து 3 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற சோறு எடுத்து நல்லா நசுக்கிட்டு கொதிக்க வச்சு வெறும் காலையில் வெறும் வயிற்றில் அது குடிக்கணும் நண்பா. ஒரு வாரம், அதாவது ஒரு வாரம். இந்த திங்கக்கிழமை வந்து அடுத்த திங்கக்கிழமை. இன்னொரு வாரம் வந்து கொத்தமல்லி நல்லா நசுக்கிட்டு அதை போட்டு அந்த ரசத்தை எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அதுக்கு ஒரு வாரத்துக்கு குடிக்கணும் நண்பா. அடுத்தது வந்து இந்த வெந்தய கீரை இருக்குது இல்லை நண்பா, வெந்தய கீரை அதே போல் அதை நல்லா நசுக்கி கொதிக்க வச்சு அதை ஒரு வாரத்தை குடிக்கணும். இன்னொரு வாரம் வந்து இது இந்த வடைக்கெல்லாம் போடுவோமே, அது என்ன கீரை தெரில, அந்த கீரை ஞாபகத்துக்கு வரல நண்பா. அந்த கீரை வந்து அதே போல் ஒரு வாரத்தை குடிக்கணும். இதுதான் நண்பா அவர் கொடுக்குறது. நீங்களே பண்ணிக்கோங்க. பத்தியம் மட்டும் பக்காவாக இருக்கணும் நண்பா. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னாக்கா அவர் எனக்கு என்னென்ன ஃபோட்டோ அனுப்புகிறாரோ அதெல்லாம் உனக்கு அனுப்புகிறேன். அவர் வந்து உன்னமாரி தான் அவரும். அதாவது ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டார். நம்மளா வாய்ஸ் மெசேஜ், உன்னமாரி தான் என்ன மாரி தான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப மாட்டேன் நண்பா. இந்த வாய்ஸ் மெசேஜில் நம்ம அவர்கிட்ட சொல்லணும், நான் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் என்னென்ன ஊரில் தான் வராங்க நண்பா. எத்தனையோ பேர் எனக்கு வந்து இப்போ ஒரு 8 மாதமாக க்யூர் ஆகிருக்குது நண்பா. எனக்கு வேணா என் ஃபோட்டோவை, பழைய ஃபோட்டோவோ உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதே நம்பரில் பழைய ஃபோட்டோ ஒன்று இருக்கும், பாரு நண்பா. அந்த ஃபோட்டோவுக்கும் இப்போ இருக்கிற நான் வேணா காட்டி அனுப்புகிறேன். எத்தனை பேர் க்யூர் ஆகிருக்குது. நான் கண்ணால் பார்த்தேன். என் கண்ணால் பார்த்து தான் நான் சொல்கிறேன் நண்பா. நல்லா அது 100க்கு 100 நல்லா ஆகுதுக்கு நண்பா. பத்தியம் இருக்கணுங்க நண்பா. டீ, காப்பி குடிக்கக்கூடாது, தயிர் குடிக்கக்கூடாது, மோர் குடிக்கக்கூடாது, மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு எதுவுமே சாப்பிடக்கூடாது. ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும் நண்பா. அதாவது ஃபுல்லாக இருந்தாலே நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 மாதத்துல க்யூர் ஆகுது நண்பா. 3 மாதத்தில் க்யூர் ஆகுது நண்பா.